So hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So today topic வந்து பாத்தீங்க அப்படின்னா angel messages today readings தான் பார்க்க போறோம். So overall உங்களோட லைஃப் பத்தி எல்லாமே பார்க்கலாம், டீடைலாவே பார்க்கலாம். என்ன மெசேஜஸ் வருது அப்படின்றத பத்தி பார்ப்போம் ஏஞ்சல் சைட்ல இருந்து. ஃபர்ஸ்ட் நம்ம டாரோ கார்ட்ஸ் மூலமாவே பார்ப்போம். Okay, Nine of Pentacles, Queen of Pentacles, Strength, Ace of Swords, the Magician, Nine of Swords, and the Ten of Pentacles. ஸோ ஆக்சுவலாக அந்த ரீடிங் வந்து நான் ஏஞ்சல் மெசேஜ்க்காக தான் அந்த ரீடிங் நான் எடுத்திருக்கேன். பட் ஆனால் இந்த ரீடிங்கை நான் வந்து இப்போ ஷஃபிள் பண்ணி இந்த கார்ட்ஸை எடுக்கும்போது ஐ டோன்ட் நோ சம்ஹவ் என்னோட எனர்ஜிஸ் வந்து ரொம்ப லோவாக இருக்க மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. அது வந்து உங்களோட எனர்ஜிஸாகவும் இருக்கலாம், பார்க்குற பர்சன்ஸோட எனர்ஜிஸாகவும் இருக்கலாம். ஜஸ்ட் மினிட். ஸோ யா, பிகாஸ் சம்திங் நீங்கள் யாராச்சும் லோவாக ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லை சில விஷயங்களை நினச்சி நீங்கள் ஏதாவது அழுதுருக்கீங்களா அப்படின்லாம் எனக்கு தெரில. பட் லிட்ரலி இந்த ரீடிங் நான் எடுக்கும்போது சம்ஹவ் உங்களோட எனர்ஜிஸ் எனக்கு பார்க்கும்போது சில பேர் ரொம்ப ஒரு மாதிரி லோவாக இருக்கக்கூடிய சான்சஸ் நிறையா இருக்குது. மைட் பி நீங்கள் சில விஷயங்களை யோசிச்சு நீங்கள் ரீசன்ட் பாஸ்டில் இல்லை ரீசெண்டில் நீங்கள் வந்து அழுதுருக்கக்கூடிய சான்சஸ்மே நிறையா இருக்குது. ஓகே, பட் எனிவே லெட்ஸ் சி ஏஞ்சலோட மெசேஜஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து சில பேருக்கு உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், எஸ்பெஷலி உங்களோட மதர் வச்சு ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்குது, இல்லை மதர் வச்சு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த விஷயத்துல வந்து நீங்கள் வந்து ஓவராக நீங்கள் வந்து டிப்ரெஸ் ஆகிறதுக்கு எதுவும் அவசியம் இல்லை. அது போக போக அந்த விஷயம் வந்து உங்களுக்கு அதை சரியாக தான் செய்யும். ஸோ தேர் இஸ் நோ நீட் டு பி வரி அட் ஆல் இன் சச் கேசஸ். அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு க்ரோவிங் பீரியட் தான். ஸோ இங்கே வந்து நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எனர்ஜிஸ் தான் வந்து ரொம்ப ஹெவியாகவே இருக்குது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தோணுது, ஆல்ரெடி நான் என்னோடய லைஃப்பில் நான் நிறையா விஷயம் நான் வந்து எப்படி சொல்கிறேன்னா நான் நிறையா விஷயம் நான் வந்து இழந்திருக்கேன், நிறையா விஷயம் நான் வந்து அடிபட்டிருக்கேன், அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த செக்மெண்ட்டில் இனிமேலாவது நீங்கள் வந்து கொஞ்சம் அது ரொம்ப ஆக்டிவாக ஒரு இது வந்து எப்படின்னா நீங்கள் இன்னொருத்தவங்களை போய் நீங்கள் மேனிப்புலேட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதை மேனிப்புலேட் பண்ணாமல் உங்களை நீங்களே வந்து ஒரு செல்ஃப் ப்ரொடெக்ஷனாக நீங்கள் இருந்து, ஓகே இந்த விஷயம் உங்களுக்கு தப்புன்னு தோணுது, இந்த விஷயம் நமக்கு வந்து இல்லை, இந்த இது நமக்கு சரியாக போகாது அப்படின்னா அதை ஃபஸ்ட்டே நீங்கள் அந்த ஒரு இன்ட்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும்போது அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் இந்த பாஸ்டில் நீங்கள் ரிஸ்க் எடுத்து பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து அகெயின் அந்த ரிஸ்க் ஃபேக்டரை நீங்கள் வந்து எடுக்க வேண்டாம். அண்ட் ஓவரால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில பேருக்கு வந்து லவ் லைஃப்பில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. பட் நான் அதை பற்றி ரொம்பலாம் நான் டீப்பாக நான் எடுக்கலை. பட் கரியர் வைஸ் பார்க்கும்போது எனக்கு ஒரு நல்ல ஒரு குட் க்ரோத் இருக்குது. சில பேருக்கு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. சில பேருக்கு வந்து மேரேஜ் பாசிபிலிட்டிஸ் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. வீட்டில் ஏதாச்சும் மேரேஜ்க்காக பார்க்குறாங்க அப்படின்னா அந்த மேரேஜ் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பாக அது டெஃபினட்டாக மாறும். அண்ட் நெக்ஸ்ட் திங், ஓவரால் நீங்கள் வந்து இந்த செக்மெண்ட்டில் வந்துட்டு ஓரளவுக்கு வந்து ஒரு பூஸ்டப்போட எனர்ஜிஸ் டெஃபினட்டாக நீங்கள் வந்து கண்டிப்பாக இருப்பீங்க. உங்களை நீங்களே வந்து கொஞ்சம் செல்ஃப் கேர் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து முயற்சி எடுப்பீங்க. அண்ட் டிவைனோட சைட்லேருந்துமே அந்த ஒரு மெசேஜ் தான் வருது. நீங்கள் வந்து ஓவரால் வந்து உங்களோட செல்ஃப் கேர் வந்து நீங்கள் நிறையா பண்ணணும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் ரொம்ப விஷயம் வந்து தலைக்கு போட்டு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா அதை பற்றி நீங்கள் வந்து ரொம்பவும் யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பிகாஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து எல்லாமே வந்து விதிப்படி தான் நடக்கும். எல்லாமே வந்து ஒரு ஃபேட்டட் டெஸ்டினேஷனில் நம்ம எல்லாருமே கண்டடாக தான் இருப்போம். ஸோ அதனால் ஏன் எனக்கு இப்படி நடக்குது, ஏன் எனக்கு அப்படி நடக்குது அப்படின்ற விஷயத்த வந்து நீங்கள் ரொம்பயுமே வந்து போட்டு உங்களை நீங்களே வந்து குழப்பிக்க வேண்டாம். அதை அந்த டயத்தை அதை அப்படியே எப்படி சொல்கிறதுனா கோ வித் த ஃப்ளோ அப்படின்ற ஒரு எனர்ஜிஸ் தான்.
ஸோ நீங்கள் அந்த கோ வித் த ஃப்ளோ அப்படின்ற ஒரு எனர்ஜிஸில் நீங்கள் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள நீங்கள் ஒரு காம் மைண்டடாக ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட் செட்டோட நீங்கள் டெஃபினட்டாக இருப்பீங்க. ஸோ அதனால உங்களுக்கு இப்போ ஒரு சர்டைன் டைமில் ஒரு பீஸ்ஃபுல் ஒரு அமைதி உங்களுக்கு கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு ஃபியூச்சர் வைஸ் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு க்ரோத் இருக்க மாதிரி தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் திங், சில பேர் உங்களை வந்து ஏதாச்சும் மேனிபுலேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையோ இல்லை நீங்கள் சுற்றி இருக்க ஏதாச்சும் ஒரு இடத்துலையோ சில பேர் ஏதாவது மேனிபுலேட் பண்ணுறாங்க. அண்ட் அவங்கள பற்றின ஒரு ட்ரூ கலர்ஸ் உங்களுக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்னா அவங்கள நீங்கள் போய் வந்து பழி வாங்கணுமோ இல்லை அவங்க ஏன் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணணும், இல்லை அந்த மாதிரி உடஞ்சி போய் ஃபீல் பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. ஸோ வாட் எவர் ஹேப்பன்ஸ் அது வந்து லைக் தேர் இஸ் சம் மீனிங் அப்படின்னு மட்டும் நினச்சிக்கோங்க. எது நடந்தாலும் ஒரு நன்மைக்கு அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வச்சுக்கோங்க. ஏன் நமக்கு இப்படி நடக்குது, எதனால நமக்கு நடக்குது அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்கு இருக்க வேண்டாம். பிகாஸ் உங்களுக்கு வந்து என்னதான் நீங்கள் வந்து மனசு ஒரு மாதிரி நீங்கள் கஷ்டமாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாலும் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு லோ மைண்ட் செட்டில் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாலும் எனக்கு வந்து ஃப்யூச்சரில் பார்க்கும்போது நீங்கள் கொஞ்சம் வந்து லைக் உங்களை நீங்கள் செல்ஃப் கேர் பண்ணிவிட்டு உங்களை நீங்கள் டேக் கேர் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு என்ன ஒரு ப்ரையாரிட்டி உங்களுக்காக நீங்கள் கொடுக்க முடியுமோ அந்த ப்ரையாரிட்டியை நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் உங்களுக்காக கொடுங்க. அண்ட் எனக்கு வந்து ஓவரால் ஃபைனான்ஷியல் வைஸ்லேயுமே சில பேருக்கு ஒரு நல்ல ஒரு குட் க்ரோத் கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஃபைனான்ஷியல் வைஸில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரும். இன்கேஸ் நீங்கள் ஏதாச்சும் ஜாப் ஏதாவது நியூ ஜாப்க்காக ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் உங்களுக்கு வந்து நியூ ஜாப்புமே சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்கும். வித்தின் அ மந்த் அந்த மாதிரி டைம் பீரியட்லேயே உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். அண்ட் இந்த இயரில் உங்களுக்கு நல்ல ஒரு குட் க்ரோத்மே உங்களுக்கு இருக்கும். சில பேர் வந்து லைக் ஹைக் அந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்க, கரண்ட் ஜாபில் எனக்கு ஹைக் கிடைக்குமா அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை ஐ மீன் நல்லபடியாக நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஹைக் உங்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்கும். பட் சில பேருக்கு வந்து இது டாக்ஸிக்கான ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது, நான் அதில் வந்து மூவ் ஆன் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நான் ரிலேஷன்ஷிப் சொல்ல. இன்கேஸ் நீங்கள் கரியர் வைஸில் நீங்கள் அந்த மாதிரி டிசிஷன் எடுக்கிறீங்க, ஒரு நியூ ஜாப்க்காக நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் இப்போதைக்கு வந்து லைக் கோ வித் த ஃப்ளோ அப்படின்ற ஒரு எனர்ஜிஸ் இருந்தால் அது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். மற்றபடி ஃபேமிலியோட ப்ரெஷர் இருக்குது, ஃபேமிலியோட கண்ட்ரோல்மெண்ட் இருக்குது, இல்லை மற்றவங்க என்னை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, மற்றவங்க என்னை வந்து லைக் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக மேக் பண்ணுறாங்க, என்னோட சர்க்கம்டன்ஸ் வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி நீங்கள் வந்து ஓவராக நீங்கள் வந்து திங்க் பண்ண வேண்டாம். பிகாஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஃப்ரீ பேர்டாக தான் நீங்கள் வந்து இருப்பீங்க. ரொம்ப ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு ஃப்ரீ பர்சனாக தான் நீங்கள் டெஃபினட்டாக இருப்பீங்க. ஸோ இப்போ இருக்க சுச்சுவேஷன்ஸை நினச்சி நீங்கள் வந்து லைக் உங்களோட ப்ரெசன்ட் மூமெண்ட்டை நீங்கள் வந்து எப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துகிட்டு போகாதீங்க, அதான் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் மெசேஜ் பார்க்கலாம். ஏஞ்சலோட சைட்லேருந்து என்ன ஒரு மெசேஜ் வருது அப்படின்றது. Just getting this card. Okay. ஓகே, ஸோ யூ கேன் சி த ஃபர்ஸ்ட் கார்டு லிசன் டு யுவர் இன்ட்யூஷன் அப்படின்ற ஒரு கார்டு வந்திருக்கு. ஸோ அகைன் அதுதான் நான் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயம். உங்களோட இன்ட்யூஷனில் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஓகே இது பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா பண்ணுங்கள், பண்ண வேண்டாம் அப்படின்னா பண்ண வேண்டாம். பிகாஸ் லைக் நீங்கள் வந்து ஆல்ரெடி சில பேர் நான் பார்க்கும்போது நீங்கள் ரிஸ்க் எடுத்து சில விஷயங்கள் நீங்கள் வந்து பண்ணியிருப்பீங்க. அதனாலேயே உங்களுக்கு சில ட்ராபேக்ஸ் ஆயிருந்துருக்கலாம் பாஸ்ட்டில். பட் அந்த கண்டினியூட்டி நீங்கள் வந்து மறுபடியும் பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோ அப்படிங்கிற ஒரு கார்டு வந்துருக்கு. அகைன் நான் உங்ககிட்ட நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான் லைக் நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசிச்சு நீங்கள் வந்து முடிவெடுங்க. நான் பிஃபோரே நான் உங்களுக்கு கார்ட்ஸே நான் எல்லாமே நான் சொல்லிட்டேன். லைக் உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் அந்த விஷயம் பண்ணுங்கள், தோணலை அப்படின்னா அந்த விஷயத்த பண்ணாதீங்க. ஏன்னா லைக் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இந்த டைம் பீரியடில் எந்த ஒரு ரிஸ்க்குமே நீங்கள் எடுக்க வேண்டாம். நெக்ஸ்ட் திங் லைக் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு கார்டு வந்திருக்கு. ஸோ சில பேருக்கு நான் சொன்ன மாதிரி தான் லைக் இன்கேஸ் நீங்கள் ஒரு நியூ ஜாப்க்காக நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நியூ ஜாப் வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே கிடைக்கும். அண்ட் ஓவரால் வந்து லைக் நீங்கள் ஃபர்ஸ்ட் இருந்த ஆர்கனைசேஷன் இல்லை நீங்கள் ஏர்ன் பண்ண மணியோட நீங்கள் இப்போ போகக்கூடிய அந்த இடத்துல வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் வந்து டெஃபினட்டாக இருக்கும். ஏன்னா லைக்
டாரோ கார்ட்ஸில் பார்க்கும்போது லாட் ஆஃப் அந்த ஒரு எப்படி சொன்னால் லைக் யா லாட் ஆஃப் அந்த ஒரு பென்டக்கல்ஸ் எனர்ஜிஸ் நிறையாவே இருந்துச்சு. ஸோ மணி வைஸ் உங்கள் எல்லாருக்கும் நல்ல ஒரு க்ரோத் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அகெயின் இந்த பீஸ்ஃபுல் ரெசல்யூஷனுக்குரிய கார்ட்ஸ் வந்துருக்கு. நான் பிஃபோரே நான் உங்களுக்கு டாரோ கார்ட்ஸில் நான் சொன்ன மெசேஜஸ் தான். லைக் கோ வித் த ஃப்ளோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருங்க. அந்த ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட் செட்டாக நீங்கள் உங்களுக்குள்ளே வளர்த்துக்கோங்க. பீஸ்ஃபுல் மைண்ட் செட் வந்து லைக் நீங்கள் மற்றவங்கள பற்றி யோசிக்கிறத விட உங்களை பற்றி நீங்கள் இப்போதைக்கு உங்களை பற்றி நீங்கள் யோசிச்சு அதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்தீங்கனாலே நீங்கள் கொஞ்சம் அமைதியாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு மாதிரி அந்த ஒரு காம் டவுனோட எனர்ஜிஸ் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அந்த நெக்ஸ்ட் கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அபண்டன்ஸ் அப்படின்ற ஒரு கார்டு வந்து இருக்குது. ஸோ யூ கேன் see that லைக் கார்ட்ஸ்லேயுமே நம்ம வந்து பார்த்துருந்தோம் லைக் ஏஸ் ஆஃப் சோர்ட்ஸ் கார்ட், 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் கார்ட் அண்ட் அகெயின் லைக் 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் அகெயின் ஸ்ட்ரென்த் கார்ட் ப்ளஸ் இந்த அபண்டன்ஸோட கார்டுமே தான் வந்திருக்கு. ஸோ திஸ் அகெயின் அ பியூட்டிஃபுல் கன்ஃபர்மேஷன். லைக் உங்களோட ஃப்யூச்சர் வைஸ் பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவான ஒரு ரீடிங்காக தான் வந்திருக்கு. ஃப்யூச்சர் வைஸ் பார்க்கும்போது எனக்கு நல்லா தான் இருக்க மாதிரி தான் தெரியுது. நீங்கள் ஃப்யூச்சர் அப்படின்னோடனே லைக் நீங்கள் ரொம்ப மந்த்ஸ் ஆகுமா அப்படின்னு நினைக்க வேண்டாம். நியர் ஃப்யூச்சராகவே எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட்கம் இருக்க மாதிரி தான் மேக்ஸிமம் வந்து ஃபீல் ஆகுது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் உங்களோட லைக் லவ் லைஃப்பில் நம்ம வந்து ரொமான்ஸ் ஏஞ்சல் கார்ட்ஸ் மூலியமாக பார்க்கலாம் என்ன ஒரு மெசேஜஸ் வருது ஏஞ்சல் சைட்லேருந்து அப்படின்னா. I don't know, I'm just getting a lot of cards. Okay. ஸ்டே ஆப்டிமிஸ்டிக் அபவுட் யுவர் லவ் லைஃப் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ உங்களோட லவ் லைஃப்பில் நீங்கள் வந்து பாசிட்டிவாகவே நீங்கள் வந்து திங்க் பண்ணுங்கள். அது உங்களுக்கு பெட்டராக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக போகிற மாதிரி இருந்தாலும் பட் ஸ்டில் லைக் கோ வித் த ஃப்ளோ. ஓகே, ரதர் தேன் வந்து அதை நீங்கள் எக்ஸாஜரேட் பண்ண வேண்டாம். ஏன் இப்படி நடக்குது, எதனால இப்படி நடக்குது அப்படின்லாம் எதுவும் திங்க் பண்ண வேண்டாம். பிகாஸ் அக்கார்டிங் டு டைம் அந்த விஷயத்துலேருந்து ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் உங்களுக்கு டெஃபினட்டாக வரும். நெக்ஸ்ட் கார்ட் லைக் ஹனிமூன். நான் சில பேருக்கு நான் ப்ரீவியஸாகவே நான் சொல்லியிருந்தேன் லைக் இன்கேஸ் நீங்கள் வந்து லைக் மேரேஜ்க்காக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மேரேஜ் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் திங் லைக் ட்ரஸ்ட். ஸோ ஐ திங்க் சில விஷயங்கள் உங்களுக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இன்கேஸ் உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை பற்றி எதுவும் நீங்கள் ஒரி பண்ண தேவையில்ல. அந்த பர்சன் நீங்கள் தாராளமாக நம்பலாம் அப்படின்ற ஒரு எனர்ஜிஸ் தான் இருக்குது. பிகாஸ் ஐ திங்க் இந்த பர்சனும் மேபி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியடில் போகக்கூடிய சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அவங்க ஒன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியடில் போனதுக்கப்புறம் எது உண்மை எது போய் அப்படின்றது அவங்களுக்கே தெரிய வரும். ஸோ அதனால் லைக் நம்ம ஏமாந்து போயிட்டோமே அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது நெக்ஸ்ட் கார்ட் லைக் ஃப்ரீ யுவர் செல்ஃப் அகெயின். ஸோ சம் பர்சனுக்கு இந்த மெசேஜஸ் வந்திருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப டாக்ஸிக்காக தெரியுது அப்படின்னா நீங்கள் அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியில் வாங்க. அது உங்களோட ஒர்க் பிளேசஸாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு சுச்சுவேஷனாகவும் இருக்கட்டும். ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப டாக்ஸிக்காக தெரியுது அப்படின்னா நீங்கள் அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வந்துட்டு இப்போதைக்கு உங்களை பற்றின ஃபோக்கஸ் மட்டும் நீங்கள் பாருங்கள். பிகாஸ் அகெயின் அந்த அந்த ஒரு ஃப்ரீடம் அந்த ஒரு இண்டிபெண்ட் அந்த விஷயம் தான் வந்து அகைன் அண்ட் அகைன் ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்குது கார்ட்ஸில். ஸோ யா ஐ திங்க் நிறைய பேர் அதுதான் லைக் ரொம்ப குழப்பிக்கிறீங்கன்னு தான் சொல்ல முடியும். லைக் உங்களோட மென்டல் ஹெல்த்தை நிறையா நீங்கள் சில பேர் அஃபெக்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல முடியும். மென்டல் பீஸ் இல்லை நிறைய பேருக்கு. சோல்மேட்டோட கார்டு வந்திருக்கு அகெயின். ஸோ அகெயின் லைக் த சேம் மெசேஜஸ் லைக் இன்கேஸ் நீங்கள் வந்து மேரேஜ்க்காக பார்க்குறீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு மேரேஜ் ஆகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் இன்கேஸ் நீங்கள் உங்களோட பர்சனை வச்சு நீங்கள் வீட்டில் மேரேஜ்க்காக பேசினாலுமே ஓரளவுக்கு அது ஒரு பாசிட்டிவ் கன்ஃபர்மேஷன்ஸாக முடியக்கூடிய சான்சஸ் நிறையா இருக்குது. அண்ட் அகெயின் ரீட்ரீட் அப்படின்ற ஒரு மெசேஜஸ்மே வந்திருக்கு. ஸோ இட்ஸ் டைம் டு டிஸ்கனெக்ட் ஃப்ரம் த வேர்ல்டு. ஐ திங்க் சம் கைண்ட் ஆஃப் ரீகன்சிலேஷன் சில பேருக்கு உங்களோட பர்சன் கூட வரலாம். அண்ட் நான் சொன்ன மாதிரி லைக் சில பேருக்கு வந்து மேரேஜ் நீங்கள் உங்களுக்கு சீக்கிரம் இந்த இயரில் சில பேருக்கு வந்து லைக் மைட் பி பிஃபோர் மே ஆர் பிஃபோர் ஜூனுக்குள்ளே சில பேருக்கு வந்து மேரேஜ் ஆகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. நீங்கள் உங்களோட பர்சன் கூட ஒரு நல்ல ஒரு குட் டைம் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய சான்சஸ்மே இருக்குது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் கார்ட் இஸ் பி லைக் கெட்டிங் டு நோ ஈச் அதர் அப்படின்ற ஒரு கார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ யா
ஸோ இன்கேஸ் சில பேருக்கு வந்து ஒரு நியூ பர்சனாக மீட் பண்ணக்கூடிய எனர்ஜிஸ் இருக்குது. எய்தர் இட் இஸ் குட் பி யுவர் லவ் லைஃப் ஆர் எய்தர் இட்ஸ் குட் பி ஃப்ரம் யுவர் மேரிட்டல் லைஃப். ஸோ ஓவரால் எனக்கு வந்து மேக்ஸிமம் எல்லா எல்லா எனர்ஜிஸோட ரீடிங்ஸுமே தான் வந்திருக்கு. லைக் இன்கேஸ் நீங்கள் புதுசாக இப்போ ஒரு மேரேஜ் ப்ரொபோசல்ஸ்க்காக பார்த்தாலுமே லைக் வித்தின் அ மே ஆர் வித்தின் அ ஜூன் சில பேருக்கு வந்து லைக் சடனாக அந்த விஷயம் வந்து கன்ஃபார்ம் ஆகி நீங்கள் மேரேஜ் ஆகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. அண்ட் அந்த பர்சன் கூட ஒரு குட் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய எனர்ஜிஸ்மே இருக்குது. அண்ட் ஓவரால் ரிலேஷன்ஷிப்லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன தான் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் இப்போதைக்கு அந்த விஷயத்த வந்து ரொம்பையும் போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் அதை கொஞ்சம் லூஸில் விடுறது கொஞ்சம் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் அக்கார்டிங் டு டைம் த சிச்சுவேஷன் வில் கெட் இம்ப்ரூவ் அப்படின்ற ஒரு மெசேஜஸ் தான் வந்திருக்கு. ஓகே, ஸோ லைக் அதனால தான் ஜஸ்ட் ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆன் யுவர் மென்டல் ஹெல்த். நெக்ஸ்ட் பார்க்கலாம் த லாஸ்ட் மெசேஜஸ். Okay, I don't know. I'm just getting this 666 card. Okay, நிறைய பேர் might be 666 பார்க்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். பிகாஸ் we have get the 666. Re-evaluate the situation, questions your assumption, challenging your beliefs. Okay, ஸோ லைக் எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் அதை லைக் ரீஎவாலுவேட் நீங்கள் வந்து பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கொஸ்டின் யுவர் அசம்ஷன், சேலஞ்ச் யுவர் பிலீவ்ஸ் அப்படின்னு வந்துருக்கு. ஓகே, ஸோ நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான் இப்போதைக்கு வந்து லைக் நீங்கள் ரொம்பவும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் அகெயின் அதை வந்து நீங்கள் ரீகன்சிடர் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதை கொஞ்சம் வந்து லைக் அதில் ப்ராஃபிட்டாக இருக்குன்னா பண்ணுங்கள், ப்ராஃபிட்டாக இல்லைன்னா பண்ண வேண்டாம். அந்த நெக்ஸ்ட் கார்ட் வி கெட் ஏஞ்சல்ஸ் ஆர் வித் யுவர் சைன்ஸ் அண்ட் சிங்கிள்சிட்டிஸ், கம்ஃபர்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்துருக்கு. நீங்கள் சில பேர் வந்து 444 பார்க்கக்கூடிய ஒரு பர்சனாகவும் இருக்கலாம். ஸோ 444ஓட மீனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் அகெயின் நீங்கள் வந்து லைக் சில சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். ஸோ ஐ திங்க் இதுவுமே வந்து ஒரு விதமான ஒரு ப்ரொடெக்ஷன்ஸ்க்குரிய ஒரு கார்டு தான். டிவைனோட சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜஸ் உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ ப்ளீஸ் அந்த மெசேஜஸை வந்து நீங்கள் லிசன் பண்ணுங்கள். ஏன் பார்க்குறோம், எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா நினைக்காதீங்க. அந்த நம்பரை நீங்கள் போய் நான் சொன்ன மாதிரி தான் லைக் நீங்கள் நெட்டில் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே அதுக்குரிய மீனிங் உங்களுக்கு கிடைக்கும். இன்கேஸ் உங்களுக்கு அது புரியலை அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் கூட நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். அதுக்குரிய நிறையா மெசேஜஸ் வந்து உங்களுக்கு போட்டிருப்பாங்க. ஸோ யூ கேன் கோ த்ரூ தட். ஓகே, பிகாஸ் ஐ திங்க் லைக் அது மூலயமா நிறையா மெசேஜஸ் உங்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்கும். அண்ட் அது மூலயமா வந்து உங்களோட லைஃப்லேயும் நிறையா க்ரோத்துமே உங்களுக்கு கிடைக்க தான் செய்யும். And 444 is a very good number when it comes to like your workspace or something like that. So like overall it is a very positive card by the way. And you can see like 666 and 444 add panna 10. Again it is a very successful number, completion number. Okay, like 6 plus 4 is be like 10. That is also a completion number. Okay, so again the completion card 10 of pentacles card நமக்கு already வந்த மாதிரி தான். ஸோ தேர் இஸ் அ கம்ப்ளீஷன். அந்த கம்ப்ளீஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஒரு பாசிட்டிவான ஒரு கம்ப்ளீஷனாக தான் இருக்குது. நெகட்டிவான கம்ப்ளீஷனாக எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் வந்து சுச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக போகிற மாதிரி இருக்குங்கிறனால பயப்படுறீங்க. பட் அந்த ஒரு பயம் வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். பிகாஸ் அகெயின் யூ கேன் see that angel is there. You can see that symbol. Again the symbol you can see magician cardல அந்த ஒரு symbol. So angel is there, so don't worry. That's what I want to say. So I hope guys like we have come to the end. I hope உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கும் அண்ட் உங்களுக்கு இந்த ரீடிங் ரெசனேட் ஆகும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு இந்த ரீடிங் ரெசனேட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் லைக் நீங்கள் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு தி ஷேடோ 143 ஃபேமிலி. அண்ட் ஐ ஹோப் நீங்களுமே இந்த ஃபேமிலியில் ஒரு பார்ட்டாக இருப்பீங்க நான் நம்புகிறேன். அண்ட் உங்களுக்கு இது போல் ஏதாச்சும் ஒரு ரெக்வஸ்ட் டாபிக்ஸ் வந்து ரீடிங்ஸ் வேணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் கேட்குற டாபிக்ஸ் வந்து நான் ஃபியூச்சர் ரீடிங்ஸ் நான் எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் திங் லைக் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா யூ கேன் டூ ரீச் அவுட் ஆன் மை போத் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஆர் எல்ஸ் வாட்ஸ்அப் நம்பர். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் வந்து இந்த வீடியோலேயே நான் வந்து கொடுத்துருப்பேன். அண்ட் இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்டில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதில் டேரெக்டாக நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணலாம். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காச்சும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் டூ ரெக்கமெண்ட் மை சேனல் டு தம். அண்ட் யா கைஸ், ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் ஸ்டே குட் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ் அண்ட் ப்ளீஸ் கம் டவுன். ஓகே, பிகாஸ் சம் கைண்ட் ஆஃப் மென்டல் ப்ரெஷரில் இருக்கீங்க அண்ட் ஒரு மாதிரி லோ வைப்ரேஷனில் இருக்கீங்க அப்படின்றது கிளியராகவே தெரியுது கார்ட்ஸில் பார்க்கும்போது. ஸோ இட்ஸ் ஓகே, சிச்சுவேஷன் சம்டைம்ஸ் நம்மளை அந்த மாதிரி பண்ணும்.
அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும் லைஃப்பில். தட் இஸ் அ வெரி காமன் திங். அது வந்து ஹியூமனோட நேச்சரில் வரக்கூடிய ஒரு விஷயம் தான். பிகாஸ் அந்த சைக்கிள்ஸ் நம்மளோட லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ஒரு எப்படி சொல்லணும்னா லைக் ஒரு மெச்சூரிட்டியே வரும். ஏன்னா எல்லா விஷயமே ஈஸியாக கிடைக்குது, எல்லா விஷயமே ஈஸியாக கிடைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அதோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியாமல் போயிடும். ஸோ அதனால லைக் திஸ் இஸ் அ காமன் ஸ்டாண்டர்ட். இது எல்லாரோட வாழ்க்கையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ டோன்ட் பி லைக் ஓவர் திங்க் ஆர் டோன்ட் பி சேட், டோன்ட் பி அப்செட். ஈச் அண்ட் எவ்ரி பர்சனோட லைஃப்பை எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் அவங்க வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து லைக் ஏதாவது ஒரு விஷயத்தில் எல்லாருக்குமே அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்க தான் செய்யும். ஸோ ஏன் நமக்கு தான் இருக்குது, நம்ம தான் இப்படி இருக்கோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நிறைய பேர் இப்படி தான் இருக்காங்க. ஸோ பட் இருந்தாலும் அந்த ஒரு பீஸ், அந்த ஒரு அமைதி நமக்கு வேணும் அப்படின்னா அது நமக்குள்ளே தான் இருக்குது. அது நமக்குள்ளே தான் நம்ம தேடிக்கணும். ஸோ அந்த தேடுற மாதிரி இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் நல்ல ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு பிளேஸோ இல்லை ஒரு டெம்பிளோ அதில் நீங்கள் கொஞ்சம் போய் நீங்கள் வந்து லைக் உங்களோட மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த விஷயத்தில் மைண்டை ரிலாக்ஸ் பண்ண பிடிக்குதோ அந்த விஷயத்தில் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லைக் ஆட்டோமேட்டிக்கலி time will show you the answer, and divine will also give you the positive way. Okay, so see you guys in the next video. Until then, take care, love you all, bye bye.